ஹலோ ஆல். நம்ம குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எம்பெடட் ஃபிகர்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டைஸ் டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. பார்ட் 1, பார்ட் 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் இந்த டாப்பிக்குமே வந்து நம்ம பார்ட் 1, பார்ட் 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா மாடல் சம்ஸுமே அதில் இருக்குங்க. பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எம்பெடட் ஃபிகர்ஸ்ங்க. எம்பெடட் ஃபிகர்ஸில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து கொடுத்துருவாங்கங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க ஒரு பார்ட்டோ இல்லை அந்த என்டையர் இமேஜே வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்கங்க. அதுதான் நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமாங்க? ஃபர்ஸ்ட் பாருங்கள். In each of the following question, figure X is embedded in any one of the 4 alternative figures A, B, C or D. Find the alternative which contain figure X as its part. ஸோ என்னங்க கொடுத்துருக்காங்க? ஃபிகர் எக்ஸ் அப்படின்றது இதுதான். நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து இதுதாங்க. இந்த இமேஜ் இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படி சொல்லி தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு லைன் மாதிரி இருக்குங்களா? ஸோ இந்த சிம்பிள் தான் இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து செக் பண்ணலாமாங்க? ஆப்ஷன் ஏல ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜில் எந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு பார்த்ததுமே தெரியுதோ அதை நீங்கள் வந்துட்டு ஒரு இனிஷியலாக அந்த இமேஜை வச்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ட்ரையாங்கிள் நமக்கு இங்கே தானேங்க இருக்குது. ஆனால் இந்த ட்ரையாங்கிள் எப்படிங்க இருக்குது? டவுன்வேர்டில் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி அப்வர்ட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல இந்த மாதிரி டவுன்வேர்டில் தானேங்க இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராதுங்க. ஆப்ஷன் பி பார்க்கலாமாங்க? ஆப்ஷன் பியில் ட்ரையாங்கிள் தெரியுதா உங்களுக்கு? ட்ரையாங்கிளே இல்லை. பாருங்கள், இது ட்ரையாங்கிளா? இல்லை, இது வந்து க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ அதனால் இந்த சைடுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆப்ஷன் பியுமே வராதுங்க. ஆப்ஷன் சி பாருங்கள். இங்கே நமக்கு ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது? 1, 2, 3 நமக்கு 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதோடு சேர்த்து என்ன வேணும்? கீழே ஒரு லைனுமே வந்துட்டு வேணுங்களா? ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? பாருங்கள், இந்த இன்சைட் ட்ரையாங்கிள், இங்கே உள்ளே இருக்க ட்ரையாங்கிளில் இங்கே பாருங்கள், இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது. இதுக்கு கீழே ஒரு லைனும் இருக்குல்லங்க. பாருங்கள், இது நமக்கு பார்க்க ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரியே இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு கீழே லைனுமே இருக்குது. இதுவே ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்குங்க, அதுக்கு கீழே இந்த லைன் இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் டி வராது. ஸோ ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதோட பார்ட்டோ இல்லைனா ஹோல் இமேஜே வந்துட்டுருக்கும். நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் பாருங்கள். நமக்கு இந்த ரோம்பஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 ஆப்ஷனில் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எந்த ஷேப் வந்துட்டு கிளியராக தெரியுதுன்னு சொன்னேன்ல. ஸோ இங்கே நமக்கு பார்த்ததுமே என்னங்க தெரியுது? இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் தெரியுதுங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப் இருக்குது. ஸோ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தாங்க வரும். நம்ம பேலன்ஸ் இருக்க ஆப்ஷனுமே செக் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஆப்ஷன் பியில் இங்கே நமக்கு இந்த பாக்ஸ் ஷேப் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் இது பாருங்கள், 2க்குமே இந்த கனெக்டிவிட்டியே இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் பி வந்து வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், இது பாக்ஸே நமக்கு ஃபார்ம் ஆகவே இல்லை. எல்லாமே நமக்கு ஓப்பன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வராதுங்க. ஆப்ஷன் சியுமே வராது. ஆப்ஷன் டி பாருங்கள், இங்கே நமக்கு இந்த ஷேப் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பி மாதிரி இந்த இடத்துல இதுக்கு கனெக்ஷனே இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் டியுமே வராது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இமேஜ் போகலாமாங்க? நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டுருக்கு. கீழே நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல செக் பண்ணுவோமா? ஆப்ஷன் ஏல பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஷேப் தெரியுதோ அதை தான் எடுத்துப்போம். நமக்கு ட்ரையாங்கிள் இருக்குங்க. ஆனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கீழே இருக்குங்களா? இல்லைல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்கள். ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குங்களா? பாருங்கள், கீழே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? இப்போ பேலன்ஸ் ஆப்ஷனுமே செக் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ட்ரையாங்கிள் இருக்குது, ஃபார்ம் ஆகுது. ஆனால் கீழே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் டி பாருங்கள். ஆப்ஷன் டியில் நமக்கு மேலே ட்ரையாங்கிள், இங்கே பாருங்கள், இங்கே எம்டியாக இருக்குது. ஸோ இங்கே ட்ரையாங்கிளே நமக்கு இல்லை. கீழே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குங்க, ஆனால் மேலே வந்து நமக்கு ட்ரையாங்கிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி வராதுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி.
ஏன் நம்ம வந்து எல்லா ஆப்ஷனுமே செக் பண்ணுறோன்னா, இப்போ இனிஷியலாக நம்ம இப்போ தானே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால எது வரும், வராது அப்படின்றதுக்காக ஒரு கிளாரிட்டிக்காக எல்லா ஆப்ஷனுமே செக் பண்ணுறோங்க. சில கொஸ்டினில் வந்து நமக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வைப்பாங்க. நம்ம மைன்யூட் சேஞ்சஸ் தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷனுமே வந்துட்டு பார்க்குறோம். உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் இப்போ ஆப்ஷன் ஏல இருக்குது, அது எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். பட் சில கொஸ்டின் நமக்கு எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன் ஏல வந்து சில மைன்யூட் சேஞ்சஸ் வச்சு, அது நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க மாதிரியே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்ற ஆப்ஷனுமே எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்களேன். இந்த இமேஜ் எப்படிங்க இருக்குது? ஒரு இசட் சிம்பிள் மாதிரி இருக்குங்களா? இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா, நமக்கு இந்த ஹரிசாண்டல் லைன் எப்படிங்க இருக்குது? கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. இந்த ஸ்லாண்டிங் லைன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து இந்த ஹரிசாண்டல் லைனுமே நமக்கு லென்த்தியாக இருக்குது. இப்படி தானேங்க இருக்குது. இப்போது ஆப்ஷன் ஏ பாருங்களேன். இதுதான் அந்த ஹரிசாண்டல் லைன். ஆனால் இங்கே இருக்க இந்த ஸ்லாண்டிங் லைன் பாருங்கள், லென்த்தியாக இருக்குங்களா? நமக்கு இப்படியாங்க இருக்குது. இந்த லென்த் பாருங்கள், கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதனால தான் சொன்னேன், நீங்கள் இப்போ ஆப்ஷன் ஏலேயே நமக்கு இந்த மாதிரி இமேஜ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இசட் மாதிரி தானே இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது எதுக்கும் மற்ற 4 ஆப்ஷன் ஒன்று செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க 3யுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் ஏ நமக்கு வந்து வராதுங்க. இசட் மாதிரி இருக்குதான். ஆனால் நமக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து இவ்வளோ லென்த் இல்லைங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்கள். ஆப்ஷன் பியில் நமக்கு எங்கேயாவது இசட் மாதிரி தெரியுதாங்க? ஸோ இந்த இடத்துல நமக்கு இசட் மாதிரி இருக்குதான். ஆனாலுமே இந்த லைன் பாருங்கள், இந்த மிடில் லைன் வந்து நமக்கு எப்படிங்க இருக்குது? நமக்கு லென்த்தியாக இருக்குங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து வராது. ஆப்ஷன் சி பாருங்கள். இங்கே இசட் மாதிரி ஃபார்ம் ஆகுதாங்க? நமக்கு இங்கே இசட்டே இல்லை, ஃபார்மே ஆகலை. ஸோ ஆப்ஷன் சியும் வராதுங்க. ஆப்ஷன் டி பாருங்கள். இங்கே இந்த லைன்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் லென்த்தியாக இருக்குது. இந்த ஸ்லாண்டிங் லைன் ஷார்ட்டாக இருக்குது. அண்ட் அகைன் ஹரிசாண்டல் லைன். ஸோ பாருங்கள், நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரி இருக்கா? ஸோ அதனால் ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? இதுக்கு தான் நான் சொன்னேன், ஆப்ஷன் ஏலேயே நமக்கு பாருங்கள் மைன்யூட் சேஞ்ச் தான் இருக்குது. இப்போ அந்த லைன் நமக்கு லென்த்தியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணுவோம், மற்ற ஆப்ஷன்ஸை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம அந்த இடத்துல ஆப்ஷன் ஏ வந்துட்டு மார்க் பண்ணிடக்கூடாதுங்க. ஆப்ஷன் டி தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமாங்க. ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஃபிகர் இஸ் எம்பெடட் இன் த பேட்டர்ன் கிவன் இன் ஃபிகர் எக்ஸ். ஸோ நமக்கு இதுதான் இமேஜ், ரெஃபரன்ஸ் இமேஜ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் இந்த 4 ஆப்ஷனில் இருக்க இந்த பார்ட் இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படி தான் கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த 3 சம்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருவாங்க, அதோட பார்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண சொன்னாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன்ஸில் அதோட பார்ட் இருக்குது, அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாமா? ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டுருக்கு. அண்ட் அதோட ஒரு ஸ்கொயர் வந்துட்டு கம்பைன் ஆன மாதிரி இருக்குங்களா? இந்த ஷேப் வந்துட்டுருக்கு. இந்த ஷேப் இதில் இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு இங்கே மல்டிபிள் ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. நமக்கு ரெக்டாங்கிள் அப்படின்றது தான் நமக்கு பார்த்ததுமே தெரியும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், ரெக்டாங்கிள் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் டில்ட்டான மாதிரி இருக்குங்களா? இப்படி தானே இருக்குது. ஸோ ஸ்கொயர் அப்படின்றதுமே நமக்கு இவங்க கொடுத்துருக்க ஷேப்பில் இல்லைங்க. அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வந்துட்டு வராதுங்க. ஆப்ஷன் பி செக் பண்ணலாமா? ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? இங்கேயுமே நமக்கு ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர்லேருந்து நமக்கு இங்கே லைன் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணுங்க. ஸோ அப்படி எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? ப்ளஸ் இந்த ஷேப்புமே நமக்கு வந்துட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு அப்போ ஸ்கொயர் எடுத்துக்கலாமாங்க? நம்ம கீழேருந்தே போகலாம். ஏன்னா நமக்கு ஸ்கொயர் இப்படி இருக்குன்னா நமக்கு அது மேலே தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீழே இந்த ஸ்கொயர் எடுத்துக்கலாமாங்க? இந்த ஸ்கொயரில் நமக்கு இதோட எட்ஜில் தானே, இங்கே பாருங்கள், இதோட எட்ஜில் தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே எட்ஜில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்களா? இல்லை. ஸோ இந்த ஸ்கொயர் வராது. இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, இந்த பெரிய ஸ்கொயர். இங்கே எட்ஜில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்களா? ஆகலை. ஸோ இதுவுமே வராது. இங்கே மேலெலாம் செக் பண்ணுங்கள். எங்கேயுமே நமக்கு ஸ்கொயரோட எட்ஜில் எக்ஸ்டென்ஷனே இல்லை. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனுமே வந்துட்டு வராதுங்க. ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி வந்துட்டு வருமானு செக் பண்ணலாமா? ஆப்ஷன் சி பாருங்கள். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த பாக்ஸ் மாதிரி 2 ஷேப் இருக்குங்க. நமக்கு ட்ரையாங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்குது.
நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனாலுமே நமக்கு ஸ்கொயர்ன்றது எப்படிங்க இருந்திருக்கணும், இதில் இருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தானே இருந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இல்லை வேறு மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் சியுமே வந்துட்டு வராதுங்க. இப்போ ஆப்ஷன் டி வருமானு செக் பண்ணலாமா? ஆப்ஷன் டி பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது, ரெக்டாங்கிள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த ரெக்டாங்கிள் எங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரெக்டாங்கிள்ன்றது நமக்கு டில்ட் ஆகிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் இங்கே தான் இருக்குது. ஓகே, ரெக்டாங்கிள் இருக்குங்களா. அடுத்தது இந்த மாதிரி 90 டிகிரியில் ஒரு லைன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோமாங்க. ஸோ 90 டிகிரி லைன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இருக்கா. அந்த லைன் எப்படிங்க இருக்கணும், இந்த ரெக்டாங்கிள் இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். ஏன்னா அப்படி தானே இருக்குது, இங்கே ரெக்டாங்கிள் இருக்குன்னா இதோட எட்ஜில் இருந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இங்கே அப்படி தானே இருக்குது, இதுதான் அதோட எட்ஜு பாருங்கள், இதுதான் அதோட எட்ஜு. இங்கே இருந்து நமக்கு என்ன ஆயிருக்குங்க, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா, ஆயிருக்குல்ல. அண்ட் அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதே 90 டிகிரியில் இருக்க ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்து இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா. பாருங்கள், இன்னொரு எட்ஜ் தானே அது, எட்ஜிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன், அடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன வெர்டிக்கல் லைன். பாருங்கள், இது பார்க்க எப்படி இருக்குது, இந்த ஆப்ஷன் டி மாதிரி தானேங்க இருக்குது. ஸோ நமக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் ஓகே, டில்ட்டாக இருந்தாலும் ஓகே. ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போது இங்கே நமக்கு ஏபிசியில் எல்லாமே எப்படிங்க இருந்துச்சு, இப்போ சியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் இருந்துச்சு தான், ஸ்கொயருமே இருந்துச்சு தான். ஆனால் அதோட எட்ஜிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துச்சா அப்படின்னா அப்படி ஆகலை. ஆனால் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக இந்த இமேஜில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன்லேயுமே இருக்குது, டியில். ஸோ அதனால் ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்துட்டு இதுதான். ஸோ இந்த இமேஜ் தான் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், எந்த ஆப்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜில் எந்த ஷேப் வந்துட்டு இல்லை எந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு பார்த்ததுமே தெரியுதோ அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பார்த்ததுமே இங்கே என்னங்க தெரியுது பாருங்கள், நமக்கு இந்த ஒரு லைன் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு தெரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எங்கெல்லாம் ஆப்ஷனில் இந்த லைன் இருக்குதுன்னு செக் பண்ணலாமா. பாருங்கள், இந்த லைன் இருக்கா. ஸோ இது தாங்க அந்த லைன். அடுத்தது செகண்ட் என்ன இருக்குது, இங்கே மேலேயும் ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது, அந்த ஹரிசாண்டல் லைன் தாங்க இது. அடுத்தது கீழே பாருங்கள், இங்கே டவுன்வேர்டில் ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா, எஃப் மாதிரி இருக்கா. ஸோ பாருங்கள், இந்த இடத்துலையுமே இப்போ எஃப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா. அடுத்தது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களாங்க, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இங்கேயுமே பாருங்கள், இது நமக்கு கொஞ்சம் சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது, ரெஃபரன்ஸ் இமேஜ் கம்பேர் பண்ணுறத விட பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இருக்குது. அடுத்தது கீழே என்னங்க கொடுத்துருக்காங்க, ஒரு எஃப் அப்படியே வந்து டவுன்வேர்டில் இருக்க மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கான்னு செக் பண்ணுவோமா. எங்கேருந்து இருக்கணும், இந்த எட்ஜிலேருந்து இருக்கணும். அப்போ எட்ஜுனால் எனக்கு இது தாங்க, இது இங்கே தான் நமக்கு முடியுது. ஸோ இங்கே இருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதாங்க, நமக்கு ஆகலைல்ல. இப்போ நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாருங்கள் இப்படி இருக்குது. ஆனால் நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க, எட்ஜிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல நம்ம எட்ஜிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆனதாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு இந்த இமேஜ் மட்டும் பாருங்கள், இது வந்து நமக்கு எப்படிங்க இருக்குது, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குல்ல, இது நம்ம பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்படி தாங்க ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ பார்க்கலாம், இது வந்து ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஆப்ஷன் பி செக் பண்ணுவோமாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், இந்த லைன் இருக்குது, மேலேயுமே இது இருக்குது. பட் நமக்கு இந்தளவுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா அப்படின்னா ஆகலை. ஸோ இங்கேயே நமக்கு கொஞ்சம் வராத மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த லைன் எடுத்துக்கோங்க, இந்த லைனுமே இருக்குது. ஆனால் கீழே பாருங்கள், அந்த எஃப் வர்றதுக்கான இந்த ஒரு டபுள் லைனு இங்கே இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் பி வந்துட்டு வராதுங்க. ஆப்ஷன் சி பார்ப்போமா. சி பாருங்கள், நமக்கு இந்த லைன் இருக்குது, ஆனால் இங்கே மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைனே இல்லை. ஸோ பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் சி வந்துட்டு வராது. ஆப்ஷன் டி செக் பண்ணுவோமாங்க. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், எக்ஸ்டெண்ட் ஆன லைன் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த லைன் வந்துட்டு இருக்குது. அடுத்தது அங்கேருந்து நமக்கு மேலே ஹரிசாண்டல் லைன் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்களா. அடுத்தது இது எப்படிங்க இருக்கணும், நமக்கு கீழே ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். பாருங்கள், எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கான்னு பார்ப்போமா. பாருங்கள், பாக்ஸு அவங்க கொடுத்துருக்க லென்த்துக்கே இருக்குது.
நமக்கு ஏல பாருங்கள், அதோட சைஸ் பாருங்கள். நமக்கு கம்பேர் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் இமேஜ்க்கும் இங்கேயும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆனால் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அந்த எஃப் டில்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அது பார்க்கலாமாங்க? எஃப் பாருங்கள், இந்த எட்ஜில் இருந்து பாருங்கள் இந்த 2 லைன் இருக்குது. அண்ட் இதுவுமே நமக்கு இந்த எஃப் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ நமக்கு பார்க்க எக்ஸாக்டாக ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரியே இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரென்ஸ் எங்கெங்க ரைஸ் ஆகுது? இந்த ஷேப் தான். இது வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரி டி ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், பார்த்தாவே தெரியுதா? ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதோட சைஸ் பாருங்கள் அண்ட் இதோட சைஸ் பாருங்கள். ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் டியில் தாங்க மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் ஆப்ஷன் ஏல தாங்க நமக்கு மோஸ்ட்டாக ரிலேட் ஆகிற மாதிரியே வைப்பாங்க. நீங்கள் எதுக்கும் நீங்கள் மற்ற ஆப்ஷனுமே ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி நிறையா இமேஜ் ரெஃபரன்ஸ் இமேஜ்லாம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்படி சிம்பிளாகவே வந்துட்டு அதை கெஸ் பண்ணணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் மற்ற ஆப்ஷனையுமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாமாங்க? நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அதில் இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கான்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ இங்கே ஃபஸ்ட் நமக்கு ரெக்டாங்கிள் இருக்காங்க. ரெக்டாங்கிளே நமக்கு வந்துட்டு இல்லை. அண்ட் இந்த லைனுமே நமக்கு வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வராதுங்க. இப்போ ஆப்ஷன் பி செக் பண்ணுவோமா? ஆப்ஷன் பி பாருங்கள், நம்ம இதை ரெக்டாங்கிளாக எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகவே இல்லைல்ல. ஸோ அதனால் ஆப்ஷன் பியுமே வந்துட்டு வராதுங்க. ஆப்ஷன் சி பார்த்தாவே தெரியுது, நமக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸே இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் சியுமே வராதுங்க. இப்போ ஆப்ஷன் டியில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ ஆப்ஷன் டியில் இந்த ரெக்டாங்கிள் தான், இந்த லைன் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது எங்கே இந்த 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா? ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரி இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். ஈஸியாக தானங்க இருக்குது. இந்த மாதிரியான இமேஜஸ் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு எடுத்துடலாங்க. நமக்கு எப்போ டைம் கன்சியூம் ஆகும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்லங்க, அங்கே தான். ஏன்னா நமக்கு 2 இமேஜ் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அங்கே கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க ஆப்ஷனை. அடுத்து இந்த இமேஜ் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு லைன், ஸ்லாண்டிங் லைன் வந்துட்டுருக்கு. அண்ட் அங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்துட்டுருக்குங்களா? இதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணுவோமா எங்கே இருக்குதுன்னு சொல்லி? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் ஏல நான் எப்போவுமே நம்ம என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு எந்த லைனோ இல்லை எந்த ஷேப் நமக்கு தெரியுதோ அது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கன்னு சொன்னோமா? ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் வந்துட்டு எங்கே நமக்கு ஆப்ஷன் ஏல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கெல்லாங்க நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு? இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கா? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே எல்லாமே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்க. ஆனால் பாருங்கள், நடுவில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்குன்னா நமக்கு எங்கெங்க இது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளே நமக்கு எப்படி இருக்குது? இந்த மாதிரி தானங்க இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வந்துட்டு வராதுங்க. இப்போ ஆப்ஷன் பி வந்துட்டு செக் பண்ணலாமா? ஆப்ஷன் பி பாருங்கள், ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது? இங்கே தாங்க பிரேக் ஆகாமல் ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. வேறு எங்கேயுமே இல்லைல்ல. ஸோ நமக்கு பாருங்கள், ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரி இருக்குங்களா? இல்லை. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், இங்கெங்கே நமக்கு ட்ரையாங்கிள் இருக்குது? பிரேக் ஆகாத ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னா எங்கேயுமே இல்லைங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் சியுமே வந்துட்டு வராது. ஏன்னா பாருங்கள், இந்த இடத்துலையுமே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் வராது. வேறு எங்கேயுமே நமக்கு ஃபார்ம் ஆகலைங்க. ஸோ ஆப்ஷன் சி வராது. இப்போ ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் டியில் ட்ரையாங்கிள் எங்கெல்லாங்க இருக்குது? நமக்கு பிரேக் ஆகியிருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? இப்போ ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்காங்க. எக்ஸ்டெண்டும் ஆயிருந்திருக்கு இந்த லைன். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு லைன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது. ஒரு வெர்டிக்கல் லைன் அண்ட் அகைன் ஒரு ஹரிசாண்டல் லைன். பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரியே இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? இப்போ நம்ம இங்கே மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தோம், நமக்கு பிரேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு ட்ரையாங்கிள். இந்த இடத்துல மட்டும்தாங்க நமக்கு எக்ஸாக்டாக அந்த இமேஜே ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். அண்ட் இந்த இமேஜ் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க?
ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அண்ட் அங்கேருந்து இந்த மாதிரி லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி ஒரு லைன், அது 2 ஜாயின் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷேப் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமாங்க. ஸோ எங்கே இருக்குது ஃபர்ஸ்ட்டு நமக்கு அந்த கம்ப்ளீட் ஆகாத ஸ்கொயர் மாதிரி இங்கே இருக்குது. ஆப்ஷன் பிலேயுமே இருக்குது. ஆப்ஷன் சியில் நமக்கு பார்த்தாவே தெரியுதுங்க வராது. ஏன்னா நடுவில் இந்த ஒரு வி ஷேப் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. அண்ட் ஆப்ஷன் டியில் இந்த மாதிரி இருக்குங்களா. இப்போது நமக்கு இங்கே 2 லைன் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாமா. ஸோ பாருங்கள் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குங்க. ஆப்ஷன் ஏல இங்கேயுமே நமக்கு அப்போ இப்படி தானே இருந்திருக்கணும். ஆனால் நமக்கு எப்படிங்க இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வராதுங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், இங்கேயுமே நமக்கு இந்த லைன் இருக்குங்க. ஆனால் நமக்கு ஸ்லாண்டிங் லைன் தான் வந்திருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஸோ அப்படி இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் பியுமே வந்துட்டு வராதுங்க. ஆப்ஷன் சி நம்ம ஃபஸ்ட் டைமே என்ன பண்ணிட்டோம், வராதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்கள், இந்த லைன் இருக்குது, நமக்கு ஸ்லாண்டிங் லைனுமே இருக்குது, அது இந்த மாதிரி ஜாயின் ஆகியுமே இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். எக்ஸாக்டாக இருக்குங்களா, நமக்கு எக்ஸாக்டாக இருக்கணுங்க ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரி. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இது பாதியில் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. இங்கேருந்து டவுன்வர்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது அண்ட் இந்த மாதிரி. ஸோ இந்த ஷேப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்லாண்டிங் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கெல்லாங்க இருக்குது, இந்த லைன் எடுத்துக்கலாமா. இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்படிங்க இருக்கணும், இங்கேருந்து ஒரு அப்வர்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும், இருக்குது. இது பாருங்கள் இங்கே டச் ஆன மாதிரி இருக்குங்க, அப்படி தானே. அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரிட்டன் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த மாதிரி ஒரு லைன் இது நமக்கு ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ அதனால் நமக்கு ஆப்ஷன் ஏ வராதுங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், இது நமக்கு பார்த்தாவே தெரியுது, என் மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதா, இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் பி வராதுங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், நமக்கு இந்த எக்ஸ்டெண்டாக இருக்க லைனே இங்கே லென்த்தியாக இருக்குது, இங்கே எங்கேயுமே நமக்கு லென்த்தியாகவே லைன் இல்லை. ஸோ ஆப்ஷன் சியும் வராது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், இங்கே இருக்கலே லென்த்தியஸ்ட் லைன் எதுங்க, இது தானே. ஸோ இந்த லைன் இங்கேருந்து நமக்கு அப்வர்டில் இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் இருந்துச்சுங்களா. அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் இந்த மாதிரி ஒரு லைன் பாருங்கள். இங்கே நமக்கு கேப் இருக்குல்லங்க, நம்ம இதோடையே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த லைனை. அதே மாதிரி கீழே பாருங்கள், இந்த லைன் இருக்குது, இந்த ஹரிசாண்டல் லைன் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள் எக்ஸாக்டாக இருக்குல்ல. ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். இதாங்க லாஸ்ட் இமேஜ். இதில் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டுருக்கு. எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான லைன் வந்திருக்கணும். எங்கெங்க இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லைன் எடுத்துக்கலாமா. ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்திருக்கு. இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்திருக்கு. இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்திருக்கணுமாங்க. பாருங்கள் வெர்டிக்கல் லைனுமே வந்திருக்கு. அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் லைன் பாருங்கள், எக்ஸாக்டாக நமக்கு ஆப்ஷன் ஏவே வந்துட்டு மேட்ச் ஆகிடுச்சுங்க. ஸோ ஈஸியாக இருக்குங்களா. ஸோ இதுதாங்க எம்பெடட் இமேஜ் அப்படின்றது. இதுக்கு நீங்கள் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்படி ஈஸியாக குயிக்காக வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஆன்சர் அப்படின்றத நீங்கள் நிறைய இமேஜ் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ எம்ப்ராய்டு இமேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா ரெஃபரன்ஸ் இமேஜ், அதுக்கான ஆப்ஷன், இந்த மாதிரி நிறையா சம்ஸ் வந்துட்டுருக்குங்க. நமக்கு அவ்வளோலாம் பார்க்கணும் அப்படின்றது இல்லை. கான்செப்ட் வந்துட்டு என்னென்னா, நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதோட பார்ட்டோ இல்லைனா வந்து ஹோல் இமேஜோ வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணால் போதுங்க. இவ்வளோ தான் ரெஃபரன்ஸ் இமேஜ் ப்ளஸ் அந்த ஆப்ஷன் வச்சு செலக்ட் பண்ணுறது. இவ்வளோ தாங்க எம்ப்ராய்டு ஃபிகர்ஸே. ஸோ இதோட நம்ம டைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு அந்த 2 டாப்பிக்குமே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 டாபிக்ஸ்க்குமே வீடியோ போட்டிருக்கோங்க. அண்ட் இதோட எம்ப்ராய்டு ஃபிகர்ஸுமே இதுக்கு பார்ட் 2லாம் வேணாங்க. ஏன்னா இது நமக்கு கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும். ஒரு நான் வேர்பல் ரீசனிங் தானே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு டாபிக் வந்துட்டு பார்க்கலாங்க. தேங்க்யூ.